ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா தான் நாங்கள் செய்ய போகிறோம். இட்லி உப்புமா ரெசிபி அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இட்லி உப்புமா இட்லி உப்புமா வந்து செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இட்லி வந்து நல்லா உதிரி மாதிரி இது மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சு கட் பண்ணி. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சால்ட், உப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் சூடாயிடுச்சா இப்போ கடுகு வந்து போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியுது பார்த்துக்கோங்க. இப்போ அதுலேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதையும் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா புரியுது. இங்கே பாருங்கள், வெங்காயத்தை வந்து நம்ம போட்டாச்சு. சரிங்களா, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வந்து நாங்கள் இட்லியை வந்து கையாலேயே என்ன பண்ணிட்டோம்னா புட்டு வச்சாச்சு. இது இட்லி தான், இது 3 இட்லி. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இருந்துச்சு இல்லையா, அந்த இஞ்சி எல்லாமே போட்டுட்டு மொத்தமாக வதங்க விட்றோம். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அடுத்தது தான் தக்காளிலாம் நம்ம சேர்ப்போம். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மொத்தமாக வதக்கிட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் சில்லி பவுடர் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து நம்ம போட போகிறோம். சரிங்களா, தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி இட்லி உதிர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புட்டு வச்சுருந்தோம்ல, அதை போட்டுட்டு இப்போ மொத்தமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிளறிக்கலாம். சரிங்களா, பாருங்கள் இட்லி உப்புமா தயாராகிடுச்சு. இப்படி தான் இட்லி உப்புமா வந்து செய்யணும். அவ்வளோதான், இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு இட்லி உப்புமா. இது நல்லா கிளறிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சரி, இந்த இட்லி உப்புமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் மிச்சம் இந்த இட்லி வச்சு ரெசிபி செஞ்சு இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, குட்டி பசங்க இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுங்க, அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் வந்து லைட்டாக கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். Thank you so much for watching.